அயான்ங்கிற ஒருத்தவன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை ஃபுல்லா பிளாக் மணில தான் டீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் கவர்மெண்ட் டிமானிசேஷன் பண்ணிடுறாங்க. அதனால இவன் நடுத்தருவுக்கு வந்துடுறான். இவன் கிட்ட ஒரே ஒரு வீடு மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அந்த வீடை வித்தாதான் இவனோட கடன் அடைக்க முடியும். அதனால அந்த வீடை விற்கிறதுக்காக இவன் புரோக்கரா மாறிடுறான். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீட்டை வாங்குறதுக்காக வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்டும் அந்த வீட்டோட ஓனரை பத்தி கேவலமா பேச இவனுக்கு கோபம் வந்து அவனோட காரை உடைச்சிடுறான். அங்க வந்து லேடி போலீஸோ அயானை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தா அது அவனோட ஒய்ஃப் தான் அவனை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு நாள் தன்னோட குழந்தை பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்க அவனோட வைஃப் கூப்பிடுறா. ஆனா அவன கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போகிறான். கோவிலுக்குள்ள போனதும் வயசான ஒருத்தவங்க சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு காசு கேட்கறாங்க. ஆனா இவனும் நானே கடவுள்கிட்ட பிச்சை எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பூஜை பொருளை வாங்கிட்டு போய் அந்த வீடு எப்படியாவது விக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டான். இப்ப அவசரமா இவன் வீடு வாங்க போறவங்கள பார்க்க போறப்ப போனை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கார் மேல இடிச்சிடுறான். இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பார்த்தா இவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்க கண்ணாடி போட்டு வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டா தன்னை யமன் சொல்லிக்கிறாரு. அதோட நீ இப்ப யமலோகத்துல இருக்க அப்படின்னு சொல்றாரு. இவன் தான் இறந்து போயிட்டதா நினைச்சு பயப்படுறான். நீ இன்னும் முழுசா இறந்து போகல, ஹாஸ்பிட்டல்ல உன்னோட ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இங்க நீ ஒரு கேம் விளையாடணும், அதுல நீ ஜெயிச்சா பூமிக்கு போகலாம், ஆனா நீ தோத்தினா நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.